தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் அவனாலை அனைத்து நோயாளிகளும் நற்சுகம் பெற வரம் வேண்டி நாம் ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காலங்களிலே மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கின்ற எல்லா நோயாளிகளையும் வல்லமைமிக்க புனித அந்தோனியாரின் பரிந்துரை ஜெபத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இவர்கள் தங்களது வாழ்விலே சுகத்தினை பெற்று ஜீவனை பெற்று பழைய வாழ்வுக்கு திரும்பும்படியாகவும் கடவுளின் கரம் இவர்களது வாழ்விலே வலிமையோடு செயல்பட உருக்கமாக இந்த நவநாள் திருப்பலியை இவர்களுக்காக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாகிய புனிதம் நிறை அந்தோனியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனிதர்களின் சமூக உறவை விசுவசிக்கின்றேன் என்று நாம் விசுவாச பிரமாணத்தில் அறிக்கையிடுகின்றோம். புனிதர்கள் இறைவனின் பல்வகை அருட்கொடைகளினால் புனித வாழ்வின் நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு ஏற்கனவே நித்திய மீட்பு பெற்று விண்ணகத்தில் இறைவனின் நிறைவான புகழை பாடுகின்றார்கள், நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். ஆகவே இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசும் புனித அந்தோனியாரை அண்டி வந்து வேண்டி இறைவனின் கொடைகளை பெறுவோமாக, நம்மையே புனிதப்படுத்துவோமாக. குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோனியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையுள்ள புனித அந்தோனியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இரங்கும் புனித அந்தோனியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோனியாரை நோக்கி நாம் ஜெபிப்போம். புனித அந்தோனியாரே, கற்பில் சிறந்த லீலி மலரே, சத்திய மறையின் அணிகலனே, கிறிஸ்தவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கின்றார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் போக்குவீராக. ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஜெபிப்போம். இந்த நேரத்திலே அனைத்து நோயாளிகளுக்காகவும் நாம் மன்றாடுவோம். உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தை இயேசுவின் மீது உமக்கு இருந்த அன்பை முன்னிட்டு உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும், எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் மாட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகிறார். கோடி அற்புதர் என்னும் பெயர் பெற்ற புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நம்மீது ஏராளமான நன்மைகளை பொழிய ஜெபிப்போமாக. இவ்வுலகில் நாங்கள் உமது தயவையும் இரக்கத்தையும் அடைய வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு தண்டனையான நரகத்தில் நாங்கள் விழாமல் மீட்கப்பெற வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் ஆன்ம எதிரிகளோடு போர் புரிந்து எளிய வாழ்வை கடைபிடிக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். சிற்றின்ப ஆசைகளை வெறுத்து துர்க்குணங்களை அகற்றி திருச்சபையின் கற்பனைப்படி ஒழுக வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் எங்களால் இயன்ற உதவி புரிந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரண நேரத்தில் தூய ஆவியானவர்
எங்கள் ஆன்மாவில் இறங்கி வந்து வான் வீட்டிற்கு எங்களை அழைத்துச் செல்ல வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இவர்களின் மறையுரைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையை அறியாதோர் அதனை அறிந்து விசுவாச ஒளி பெற வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு, விசுவாசம், இறைபக்தி என்னும் புண்ணியங்களில் எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடல் நலம் அடையவும் வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளுக்காகவும் புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். மீண்டுமாக அனைத்து நோயாளிகளையும் அற்புதமான வல்லமைமிக்க புனித அந்தோணியாரின் கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். உன்னதமான பரிந்துரை ஜெபத்தின் வழியாக அனைத்து நோயாளிகளும் நற்சுகம் பெற வரம் வேண்டி ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம். புனித அந்தோணியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்குவீராக. நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் கேட்டதை அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நாங்கள் கேட்பதை பெற்று தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீ செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோணியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமேன். கோதுமையின் கொழுமையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார். மலைத்தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது தாய் திரு அவை இன்றைய நாளிலே கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவினை சிறப்பிக்கின்றது. 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விழாவானது தாய் திரு அவையிலே அறிமுகம் செய்து வைக்கப்படுகின்றது. 1263 வருடத்திலிருந்து இந்த விழாவானது துவங்கப்படுகின்றது. இதன் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இயேசுவின் திரு உடல் திரு இரத்தம் நிறைவான நிலையான பிரசன்னமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு நிலையாகவே, நிஜமாக, முழுமையாக, உண்மையாக அப்பரச வடிவில் பிரசன்னமாகி இருக்கின்றார்.
இறைவன் நம்மை வாழ வைக்கின்றார். ஆன்மீக உணவாக நம் இதயத்திலே எழுந்து வந்து நமது வாழ்வை ஒளியேற்ற என்றார். எனவே கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவிலே நம்மையே நாம் முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நாம் வாழ இறைவன் தன்னையே முழுமையாக நமக்கு தம்மையே பகிர்ந்தளிப்பதைப் போல நாமும் பிறருக்காக நமது வாழ்வை பகிர்ந்து கொடுக்க இந்த தெய்வீக திருவிருந்து திருப்பலியில் உருக்கமாக நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க
ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பேரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவுமிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல. அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பழியாக படைத்த இரத்தம், வெள்ளாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல. அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகின்றது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கின்றார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டுமென விரும்புகின்றீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம்
நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்களின் பாலைவன அனுபவம் நிஜமான, நிறைவான, முழுமையான அனுபவமாக இருந்தது. வாக்களிக்கப்பட்ட நாடு, வாக்களிக்கப்பட்ட தேசம், வாக்களிக்கப்பட்ட மக்களாக உருமாற்றம் அடைகின்றார்கள். கடவுள் சிறிது சிறிதாக படிப்படியாக அவர்களை பாலும் தேனும் பொழிகின்ற தேசத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். அவ்வாறு அவர்களை அழைத்துச் செல்லும் பொழுது பாலைவனத்திலே மன்னாவை அவர்களுக்கு உணவாக பொழிகின்றார். அந்த உணவை பெற்று அவர்கள் தெம்படைகின்றார்கள், வளமை அடைகின்றார்கள். அந்த உணவினால் சக்தியூட்டப்பட்டு வலுவூட்ட பெற்று தங்களது வாழ்க்கை பயணத்தை அவர்கள் மீண்டுமாக தொடர்கின்றார்கள். எபிரேய புத்தகத்தின் முதல் அதிகாரம் முதல் வசனம் இவ்வாறு சொல்கின்றது: பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் முற்காலத்து இறைவாக்கினர் வாயிலாக பேசிய இறைவன் நாம் வாழும் இந்த இறுதி நாட்களில் தம் மகனின் வாயிலாகவே பேசியுள்ளார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். பாலைவனத்திலே மன்னாவை பொழிந்து பழைய இஸ்ராயல் மக்களை காப்பாற்றிய அதே இறைவன் புதிய இஸ்ராயலாகிய நம் அனைவரையுமே அதே அனுபவத்திலே தன் சொந்த மகனையே உணவாக நமக்கு தந்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வீக திரு நிகழ்வினை தான் இன்றைய நாளிலே இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். 700 ஆண்டுகளை கடந்து இந்த விழாவானது தாய் திரு அவையிலே கொண்டாடப்படுகின்றது. 132 அருள் அடையாளங்கள், சிறப்பாக இந்த அதிசயங்கள், நற்கருணை திருநிகழ்வின் அதிசயங்கள் உலகம் முழுவதும் நிகழ்ந்திருக்கின்றன. இதற்கு என்ன காரணம் என்றால், ஆண்டவர் இயேசு நம்மோடு நிஜமான, நிலையான, புனிதமான, மேன்மையான உறவினை கொள்கின்றார். நம்மோடு நம் இதயத்திலே இறைவன் இறங்கி வருகின்றார் என்பதற்கு அருள் அடையாளத்தின் செயல்பாடாக இந்த இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவானது அமைந்திருக்கின்றது. அருள் அடையாளங்களிலே மிக உயர்ந்த அருள் அடையாளமாக போற்றப்படுகின்றது. திரு அவையின் இதயமாக இந்த நற்கருணை, திவ்ய நற்கருணை போற்றப்படுகின்றது. இயேசு தான் வாழ்ந்த காலங்களிலே மனிதர்களோடு நெருக்கமான உறவு கொள்கின்றார். ஏழையர்கள் மீதும், எளியவர்கள் மீதும், வறியவர்கள் மீதும், வரி தண்டுவோர் மீதும் அவர் நெருக்கமான உறவு கொள்கின்றார். அந்த உறவின் அடையாளமாக உணவு அமைகின்றது. பல இடங்களுக்கு அவர் உணவை உட்கொள்ள செல்கின்றார். அந்த இடங்களிலே இந்த அடித்தட்டு மக்களெல்லாம் அந்த உணவிலே அவர்கள் பங்கேற்கின்றார்கள். யூதர்களின் வாழ்விலே உணவு என்பது தோழமையின், நம்பிக்கையின், மகிழ்ச்சியின் அடையாளமாக அமைகின்றது. தங்களுக்கு நெருக்கமான தோழர்களையும் முதன்மையான முக்கியமான நபர்களை மட்டுமே அவர்கள் உணவுக்கு அழைப்பார்கள். ஆனால் இயேசு இந்த கலாச்சாரத்தை உடைத்தெறிகின்றார். எல்லா மக்களும் இந்த உணவிலே பங்கு பெற வேண்டும், எல்லா மக்களும் இந்த உணவினை நிறைவாக உண்ண வேண்டும் என்பதற்காக தன்னையே உணவாக படைக்கின்ற ஒரு உன்னதமான பெருவிழாவினை இன்றைய நாளிலே நாம் சிறப்பிக்கின்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா கடவுள் நாம் வாழ்வு பெற தன்னையே முழுமையாக பகிர்ந்து கொடுக்கின்றார். தன்னையே முழுமையாக பகிர்ந்து கொடுக்கின்ற இந்த ஆன்மீக அருளடையாள கொண்டாட்டம் எல்லா மக்களையும் உள்ளடக்கிய கொண்டாட்டமாக இருக்கின்றது.
பிரிவினைகளை கடந்த ஒரு கொண்டாட்டம், வேற்றுமைகளை கடந்த ஒரு கொண்டாட்டம், எல்லா மக்களும் இறைவனின் அருளை பெறுவதற்காக அழைப்பினை விடுக்கின்ற ஒரு கொண்டாட்டமாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த ஆன்மீக அருள் அடையாளத்திலே கடவுளின் அருளையும் கடவுளின் வாழ்வையும் முழுமையாக பெறுகின்றோம். இரண்டாவதாக, அந்த இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மையே அர்ப்பணித்த அந்த தியாகத்தின் நினைவினை நாம் கொண்டாடுகின்றோம். கல்வாரி மலை மீது தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்த அந்த இறைவன் ஒவ்வொரு நாளும் தெய்வீக திருவிருந்து திருப்பலியிலே தன்னையே உடைத்து சிதைத்து தருகின்றார் என்றால், நாமும் பிறருக்காக நமது வாழ்வை தியாகத்தின் சின்னங்களாக தர வேண்டும் என்பதற்காக இறைவன் பகிர்ந்தளிக்கின்றார். இரண்டு விதமான சிறப்பான செயல்பாடுகளை தாய் திரு அவையிலே பார்க்கின்றோம். பெரிய வியாழன் அன்று இயேசு தன்னையே உணவாக தருகின்றார். இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவர் இயேசு தனது அன்னையை நம் அனைவருக்கும் அன்னையாக தருகின்றார். ஒரு பக்கம் ஆன்மீக உணவு, இன்னொரு பக்கம் ஆன்மீக அன்னை, ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஸ்பிரிச்சுவல் மதர். இந்த ஆன்மீகத்தின் செயல்பாடு நம் அனைவருக்கும் இயேசுவின் நிலையான பிரசன்னத்தை தகுதியான விதத்திலே தகுந்த தயாரிப்புகளோடு நாம் ஏற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பினை தருகின்றது. இந்த காலகட்டங்களிலே ஆலய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. எப்பொழுது ஆலயங்கள் திறக்கப்படும், இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மீக அருட்சாதனமாக எப்பொழுது நாங்கள் பெறுவோம் என்று நாம் அனைவருமே ஏங்கி தவித்து துடித்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது என் இயேசுவை என் இதயத்தில் தாங்குவேன், எப்பொழுது என் இயேசு என் இதயத்தில் இறங்கி வந்து என்னோடு பேசுவார், எப்போது இயேசு என் இதயத்தில் இறங்கி வந்து என்னை குணப்படுத்துவார், என்னை தொடுவார் என்று அந்த அற்புதமான நாளிற்காக நாம் காத்து கிடக்கின்றோம். இயேசுவின் அந்த நிஜமான நிலையான உண்மையான பிரசன்னத்தை நாம் உணருவோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நாம் அனைவருமே இயேசுவாக மாறி அந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு எடுத்துச் செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிரைஸ்ட் பேரர்ஸ் அண்ட் கிரைஸ்ட் கன்வேயர்ஸ் என்று கூறுகின்றார்கள். இயேசுவை உணவாக பெறுகின்ற நாம் அன்னை மரியாளைப் போல உதரத்தில் அன்னை மரியாள் இயேசுவை தாங்கினார்கள். நம் இதயத்திலே இயேசுவை நான் தாங்குகின்றோம். அதை கடந்து அந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு எடுத்து எம்ப அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது இல்லங்களிலும் நமது பணித்தலங்களிலும் நாம் சந்திக்கின்ற மக்களிடத்திலும் இயேசுவை முழுமையாக கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக, அந்த இயேசுவின் தியாகத்தின் பலியை நமது அன்றாட வாழ்வின் வழியோடு ஒப்பு கொடுக்க நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது இன்பத் துன்பங்கள், விருப்ப வெறுப்புகள், நமது ஆசைகள், நிராசைகள் அனைத்தையுமே இந்த பலிப்பீடத்திலே ஒப்பு கொடுத்து இறைவனோடு ஒன்றர கலக்கவும், அதே நேரத்திலே நமது வாழ்விலே நாம் பெற்ற எல்லா கொடைகளுக்கும் வரங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்தவும், நமது தேவைகளை எல்லாம் இந்த உன்னதமான பலிப்பீடத்திலே அர்ப்பணிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் நம்மை சந்திக்க வருகின்றார். நம் இதயத்திலே நிச்சயமாக இறங்கி வந்து நம்மோடு பேசுவார், நம்மை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருவிருந்து திருப்பலியில் நாம் இணைவோம். ஆமேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு தருகிறோம்.
இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து இந்த இரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு தருகிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைப்பொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைப்பொருளை நீரும் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பங்கின் பாதுகாவலர் பதுவை புனிதர் அந்தோனியார், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன். கடவுளை நம் தந்தை என அழைக்க ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்திருக்கின்றார். எனவே நாம் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவின் உன்னதமான இறை பிரசன்னம் நம் இதயத்தை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்த உடல் பொருள் ஆவி உணர்வுகளிலே நம் இறைவன் நம்மோடு கலந்து நம்மை வாழ வைக்க இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். இயேசு வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று கூறுகின்றார். இறைவனுக்குள்ளாக என்றுமே நாம் வாழப்போகின்றோம். இறைவனுக்குள்ளாக என்றுமே மகிழ்ச்சியை நாம் காணப்போகின்றோம். இறைவனுக்குள்ளாக அவரது அருளை எப்பொழுதுமே பெறப்போகின்றோம் என்ற நம்பிக்கையோடு நம்மையே இந்த அற்புதமான இறைவனின் கரங்களில் ஒப்பு கொடுத்து உருக்கமாக இந்த வேளையில் ஜெபிப்போம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாக நம் இதயத்தில் எழுந்தருளி வந்திருக்கின்ற நம் இறைவனை உற்று நோக்குவோம். நம் இதயத்திலே இறங்கி வந்த இறைவன் உடல் பொருள் ஆவி உணர்வுகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி நம்மை அபிஷேகம் செய்கின்றார். இறைவனால் வலுவூட்ட பெறுகின்ற நாம் அனைவரும் எந்த நிலையிலும் நம்மால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று கூறுகின்ற இறைவன் நிஜமான நிலையான உன்னதமான புனிதமான பிரசன்னத்தினால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு புலம்பாடினேன். எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு புலம்பாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கின்றேன். உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம்,
உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். பலவண்ணப்பட்டோடும் ஒபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினேன். பலவண்ணப்பட்டோடும் ஒபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் உம்மன்பு நிறைவானது உம்மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம் எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. எங்கள் இதயத்திலே உணவாக எழுந்து வந்து எங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர். உமது தெய்வீக திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக தந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர். எங்கள் இதயத்திலே இறங்கி வந்து எம் உடல் பொருள் ஆவி உணர்வுகள் அனைத்தையும் பரிசுத்தப்படுத்துகின்ற அபிஷேகம் செய்கின்ற கடவுளாக இருக்கின்றீர். நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது மகிமையின் மாட்சிமையின் புனிதத்தின் பிரசன்னங்களாக எங்களை உருமாற்றும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அந்த பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது.
இறைவனுக்கு நன்றி.